லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா இல்லம்மா, வீட்ல அப்பாவும் இல்ல, வீட்ல பணமும் இல்லம்மா. என்னடி சொல்ற? ரஜினி ரூம்ல தானடி பணம் இருந்துச்சு, நல்லா தேடி பாத்தியாடி? வீடு முழுக்க தேடி பாத்துட்டேம்மா, பணமே இங்க இல்லம்மா. ஐயோ, நீ முதல்ல அக்கா கிட்ட சொல்லு. அக்காக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் லைனே கிடைக்கலம்மா. ரஜினி அம்மா, நீ இப்படி ஓடி வரீங்க, என்னாச்சு? அது ஜானி ஏறின முழ சறுக்குதுன்னா நான் என்னடி செய்வேன்? ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து சந்தோஷமா இருந்தா பொறுக்காத இந்த கடவுளுக்கு. அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, வீட்ல எங்கேயும் பணம் இல்லைன்னு திவ்யா சொல்றாடி. பிளான் போட்டது யாரு? இந்த சிங்கமுத்துல. என்னமா சொல்ற? ஏ ரூம்ல தானே வச்சிருந்த, எங்க போகும்? அதாண்டி எனக்கும் தெரியல, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன்னு சொல்றாடி. அம்மா, வீட்ல வச்ச பணம் எங்கம்மா போகும்? நம்ம வீட்ல வச்ச பணம் தானே, அது எங்க வேணாலும் போகும். இங்க பாருங்க, அந்த பணத்தை எனக்காக தானே வச்சிருந்தீங்க, அதை நான் எதுக்கு எடுக்கணும்? நான் எதுவும் செய்யல. புரிஞ்சு போச்சுமா, அந்த பணம் எங்க போயிருக்கோன்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்ற? உனக்கு தெரியுமா? எங்கடி? உன் புருஷன் கிட்டதான். ரஜினி, இங்க பாருமா, எங்க அண்ணன் மேல அநியாயமா பழி போட்டுன்னு வச்சுக்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்க. என்ன சித்தப்பா பண்ணுவீங்க? உங்க அண்ணன் என்ன அவ்வளவு உத்தமரா? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். தான் குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு ஜெயில இருந்தேன்னு பொய் கதை சொல்லி ராதிகாவுக்கு போலி செயின் போட்டு ஏமாத்தி அசிங்கப்படுத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாரு. இப்போ இந்த முக்கியமான நேரத்துல பரம்பரை வீட்டை விக்கிறது கஷ்டமா இருக்குன்னு டிராமா போட்டு அம்மாவை ஏமாத்தி பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. கோயிலுக்கு போறேன் தாண்டி என்கிட்ட சொன்னாரு. மா, அவர் சொல்ற கதையெல்லாம் நீ மட்டும் தான் நம்புவ. அடுத்த கதையை சொல்லி உன்னை தூங்க வச்சுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு. அவரை நம்பாதான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உன்கிட்ட, கேட்டியா நீ? திரும்பவும் நம்மள ஏமாத்தி மொத்தமா கழுத்து எடுத்துட்டு போயிட்டாரு. ரஜினி, இப்ப நம்ம என்ன பண்றது? நைட்டே பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரா, இல்ல இப்ப நம்ம எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போனாரான்னு தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். ரஜினி, மா, நீங்க எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு தான் இங்க இருந்து போக முடியும். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க பணம் நிச்சயமா வந்துடும். எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா பணத்தை கொடுத்தாதான் இங்க இருந்து போக விடுவேன். இல்லைன்னா உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாமா, எங்க நிலைமையில நீங்க இருந்தா எப்படின்னு கேட்டீங்கல்ல, அதே தான் நானும் கேட்கிறேன். என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? கேட்டீங்களா சித்தப்பா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணன் தான். அவர் அப்பான்னு கூப்பிடலன்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தம் வேற. ஒவ்வொருத்தர் எப்படி இல்லாம ஊரை ஏமாத்தி பொண்டாட்டி பிள்ளைங்களை காரு பங்களான்னு வசதியா வாழ வைக்கிறாங்க. ஆனா டேய், நீ யாரா குறுக்க? பேசாம வாயை முடிட்டு இருந்துக்க, தேவையில்லாம பேசி வாங்கி கேட்டிக்காத. பாத்துக்க. கொடுக்கல் வாங்கல் என்னன்னு எங்களுக்கும் தெரியும் மாமா. சித்தப்பா, பார்த்திபா அமைதியாரு. நான் எல்லார்கிட்டயும் பேச்சு கேட்டு அசிங்கப்படுறதுக்குனே பிறவி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நீ பணத்தை கொடுக்காம நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது. அப்படியே போறதா இருந்தா ஜெயிலுக்கு தான் போகணும். சித்தப்பா, நான் என்னமா பண்றது? சூழ்நிலை அப்படி இருக்கு. உங்க அண்ணன் அப்படி ஆக்கிட்டாரு. இங்க பார், அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஒண்ணு பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா ஏற்கனவே பேசினபடி வீட்டை அவர் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அவ்வளவு பணத்துக்கு எங்க தம்பி போறது? அப்போ எல்லாரும் வந்து கையெழுத்து போடுங்க, நமக்கு வேற வழி இல்லையே.
சார் காசு கொடுங்க சார். உங்க காசை கொடுக்காம போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே சார். பர்ஸ் கார்ல இருக்கு, எடுத்துட்டு வரேன். எடுத்து சார். நினைச்சா இந்த கடையவே வாங்குவேன். யார் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். சார் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை தம்பி, டீக்கு காசு கொடுத்துருங்க தம்பி, நான் மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்றேன். சரிங்க சார். அம்மா, எங்க போச்சு என் பணம்? ஒருவேளை சிங்கமுத்து வேலையா இருக்குமோ? சே சே சே, என் தம்பி அப்படிலாம் செய்ய மாட்டான். அப்ப யாரா இருக்கும்? ஒருவேளை ரஜினி கண்டுபிடிச்சிருப்பாளா? சார் காசு கொடுத்தாச்சு, கிளம்பலாமா சார்? சார் ஏன் சார் இப்படி வெறுத்துருக்கு? அதனால தான் ஏசி கடையா கேட்டிங்களா? தம்பி தயவு செஞ்சு வண்டி எடுங்க தம்பி. தம்பி சொல்லுங்க சார். என்னை ஏத்தின இடத்துலயே இறக்கி விட்டுரு தம்பி. ஏன் என்னாச்சு சார்? பேசாம சொன்னதை செய்ப்பா. சரிங்க சார். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. பேசி பாருங்க சித்தப்பா, எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறோம். சார் 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 ஒரு நிமிஷம். சார் உங்க நிலைமை புரியுது சார். ரெஜிஸ்டர் வந்து டென்ஷனா இருக்காரு. உங்களால மற்ற வேலைங்கள்லாம் லேட் ஆயிடுச்சு. சார் நீங்க பார்த்து எதாவது செய்யுங்க சார். நீங்க நினைச்சா முடியும். எங்க சூழ்நிலை இப்போ அப்படி ஆயிடுச்சு சார். சரி நான் பேசி பார்க்குறேன். சரிங்க சார். என்னண்ணே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அது இல்லைங்க, பணத்தை ரெடி பண்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. இப்படி அசால்ட்டா சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பணத்தை எங்களால ஏற்பாடு பண்ண முடியல. ஏற்கனவே பேசின மாதிரி வீட்டை உங்களுக்கே நாங்கள் கொடுத்துட்றோம். ரெஜிஸ்டர் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார் போல இருக்கு. அப்படியா தம்பி? ரொம்ப சந்தோஷம். நான் ரெஜிஸ்டர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்றேன். சரிங்க. பாத்தியா முரளி, எல்லா கஷ்டமும் உன்னாலதான். இனிமேலாவது கொஞ்சம் திறந்து பாருடா. அக்கா, நான் கடன் வாங்கினது தப்பு தான். ஆனா இப்ப பணம் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லக்கா. கரெக்ட் தான். ஆனா அவசர சூழல் இருக்கும்போது வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும் இப்ப புரியுதா உனக்கு? மா, உனக்கு மறுபடியும் சொல்றேன், அந்த ஆள் ஏதாவது கதை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சங்கரி, எங்க போனீங்க? இப்ப திவ்யா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா சங்கரி, கடை ஓனர் வாடகை கேட்டு கால் பண்ணாரு. சரி பணம் எடுக்கலான்னு வீட்டுக்கு போனா இவ அங்க இருக்கா. இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே எனக்கு புரியுது. யாருக்கு தெரிஞ்சு என்ன செய்ய? என் தலையெழுத்த பாத்தீங்களா மாப்பிள்ள?
ஷோ அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. வீட்ல அப்பாவும் இல்ல, பணமும் இல்ல. வருத்தப்படாம என்னங்க செய்ய முடியும்? இல்ல சங்கரி, பணம் இருக்கு. இதோ. மாமா என்ன சொல்றீங்க? ஆமா ரஜினி, மாமா தான் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அண்ணா, ஏன் ரூம்ல இருந்த பணம் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாமா கொடுத்தாரு, நான் பத்திரமா வச்சிருந்தேன். இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்க ரஜினி. வாங்கிக்க. வாய்ப்பே இல்லை. மாப்பிள்ள சொல்றது அப்பட்டமான பொய். இதுல ஏதோ ஒரு சூது இருக்கு. இப்ப என்னடி சொல்ற? என்னெல்லாம் பேசின அவரை பத்தி? அவர் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டாரு. ஏதோ அவரோட கெட்ட நேரம் அந்த கூறு கெட்டவ வசியம் பண்ணி அவரை இழுத்துக்கிட்டு போயிட்டா. நீ இனிமே கோவத்துல டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதக்கா. அப்பா மேல இவ்ளோ பெரிய பழிய போட்ட பார்த்தல இப்போ. எங்க அண்ணன் நிஜமாலுமே மனசு தாங்காம தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வராம வீட்டிலே இருந்தாருங்கிறத ஒத்துக்கிறியா? இந்த பணம் எப்படி அவர் கைக்கு போச்சுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இத பத்தி பேசலாம் சித்தப்பா. நீங்க விடுங்க தம்பி, இவ கேட்க மாட்டா. முரளிய திருந்த சொல்றா, இவ எப்ப திருந்த போறாளோ? மா ரஜினி விடு, பணம் வந்துருச்சுல்ல, முதல்ல அந்த ஆளுகிட்ட பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிப்போம். மத்தத வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அக்கா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். ஓ, இதெல்லாம் ஓ வேலை தானா? இருக்குடா உனக்கு. சித்தப்பா, இந்த பணத்தை நீங்களே கொடுத்துருங்க, நாங்க கிளம்புறோம். அது எப்படி மாமா? ஏதோ சொன்னீங்களே என்ன பார்த்து, நேத்து பிறந்த பையன் அதானே? வயசுல நான் சின்ன பையன்தான், ஆனா வேலைன்னு வந்துட்டா வேற மாதிரி. ரஜினிக்கு மட்டும்தான். எப்படி? ரஜினிக்கு மட்டும்தான் அடங்கி போவேன், புரியுதா? நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் மாமா. வரட்டா? போலாம் ரஜினி. பார்த்திபா. என்ன ரஜினி? ஏன் அப்படி பாக்குறீங்க? நீதான் சொல்லணும் பார்த்திபா. நானா? நான் என்ன சொல்லணும்? ஓ, நான் தான் சொல்லணுமா? சொல்லிட்டா போச்சு. உங்ககிட்ட சொல்ல எனக்கு நிறைய இருக்கு. நீயாவே கூப்பிட்டு சொல்லுன்னு சொல்ற. இந்த சான்ஸை மிஸ் பண்ண முடியுமா? சொல்றேன். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹலோ, என்ன பண்ற நீ? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நடிக்காத பார்த்திபா. நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, நிஜமா தெரியலங்க. இங்க பாரு, நான் மனசுல என்ன நினைச்சாலும் கண்ணுல தெரியும்னு சொன்னேன். அதுவா? ரொமான்ஸா இருந்தா டக்குன்னு தெரிஞ்சிரும். நான் வேற உங்க கண்ணை சரியா பாக்கலையா? இருங்க பாக்குறேன்.
விளையாடாத பார்த்திபா. நான் சொல்லுன்னு கேட்டது பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணனு. பணமா? நானா? என்ன பணம்? அதான் அந்த ரவுடிங்களுக்கு கொடுத்த பணம். அப்புறம் இப்ப காணாம போய் திரும்ப வந்திருக்கேன் 25 லட்சம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு உன் பணம் தான். ஏங்க சத்தியமா இல்லங்க. பொய் சொல்லாத பார்த்திபா. எனக்கு நல்லா தெரியும் உன்னை தவிர யாராலையும் இதை பண்ண முடியாது. நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் எதுவுமே பண்ணல. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அப்படியா? என் கண்ணை பார்த்து சொல்லு. வீட்டை விற்காம இந்த பிரச்சனை சரியானது உன்னால் தானே எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பணம் வேணும். இதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வர சொன்னியா? ரஜினி பாவம்க்கா. இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. அவ கஷ்டத்துக்கு அவதான் காரணம். அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? உங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்ன, கேக்கல. சரி கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்ல வந்து இருங்கன்னு சொன்ன, அதையும் கேக்கல. நான் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டீங்க. நான் மட்டும் நீங்க கேட்கும் போது பணத்தை எடுத்து கொடுக்கணுமா? அக்கா இப்பவும் சொல்றேன் பார்த்திபா, செக் ரெடியா இருக்கு. இப்பவே வேணாலும் தந்துட்டு போறேன். என்னக்கா சொல்ற? நிஜமாதான் சொல்றேன். கையெழுத்து போட்டு செக் ரெடியா இருக்கு. ரஜினிக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். நீ ஹெல்ப் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சா ரஜினி ரொம்ப சந்தோஷப்படுவா. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். ரஜினி ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். ஆனா அது மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்லையே. என்ன? செக் அப்படியே தான் இருக்கு. நம்ம டீலிங்கும் அப்படியே தான் இருக்கு பார்த்திபா. 6 மாசத்துக்கு அப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடணும். என் தம்பியா. நம்ம டீலிங்க்கு நீ ஓகேனா? இந்த செக் நீ எடுத்துட்டு போலாம். எப்படிக்கா இவ்ளோ செல்ஃபிஷ் ஆயிட்ட? சிச்சுவேஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறல்ல? பார்த்திபா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா மனசார உன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் எல்லாமே செய்யறேன். டேய், என்னைக்காச்சும் ஒரு நாள் அது உனக்கு புரியும்டா. இப்போ உனக்கு செக் வேணும்னா என் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் கண்டிஷனுக்கு ஓகே. ரஜினி என்னால இப்படி பார்க்க முடியல. அதுக்காக மட்டும்தான் நான் வாங்கிக்கிறேன். இல்ல, அவர் கோவிலுக்கு போனாரு, பணத்தை மாமா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாருன்னு சொன்ன கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சொல்ற மாதிரி எந்த உண்மையும் என்கிட்ட இல்ல. சரி, நீயா எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே? கேளுங்க. அந்த ஆள் தானே பணத்தை தூக்கிட்டு ஓடினாரு. நீ கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. கரெக்டா? நீங்க படத்து கதை எழுத போலாம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இனிமேதான் வீட்டுக்கு போய் உங்க மாமா கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஒருவேளை உங்க அம்மா சொன்ன மாதிரி மாமா கோயிலுக்கு தான் போனாரோ என்னமோ. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல இருக்க போறாரு. சரிப்பா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நானே வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்திபா, ரொம்ப தேங்க்ஸ்.
ஏங்க என்னங்க ஏங்க எப்பங்க வந்தீங்க? நான் இப்பதான் வந்து ரஞ்சிதம். நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. ஆனா ஏகப்பட்ட ட்விஸ்ட். உங்களுக்கு மட்டுமா ட்விஸ்ட்? எனக்கும் தான்டா ட்விஸ்ட். அப்பா என்ன பாக்குறீங்க? வீட்டை விக்கல. என்னமா சொல்ற? இப்பதான் அவன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னா, நீ வீட்டை விக்கலன்னு சொல்ற? அப்போ இந்த வீட்டை விக்கிறது தான் நல்ல விஷயம்னு சொல்றீங்களா?